சரி, இந்த மேரேஜ்ன்னு வந்துட்டாலே இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் பேமெண்ட்ல பயங்கர டிலே பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன அது என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா சம்டைம்ஸ் வந்து பிரைட்ஸே வந்து இது பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மேக்கப்னால காசு கம்மியாக தந்துருவேங்கிற மாதிரி பிரைட் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பேசுவாப்புல. இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நிறைய நடக்கும். நிறைய நடந்திருக்கு. எனக்கு வந்து அந்த மாதிரி நடந்ததில்லை. மேபி ஒரு ஒரு இத்தனை வந்து 5 இயர்ஸில் ஒரு பிரைட்ஸ் வந்து க்ரூம் ஆக்சுவலாக அப்படி ரியாக்ட் பண்ணது. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டேஜில் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இல்லை. வெளியவே நிறையா ஃபோட்டோஸ் எல்லாமே சன்லைட்டில் அப்படி இப்படிலாம் எடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும். ஓகே. அப்போ வந்து மைபி அப்படி பண்ண, பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு மற்ற ஒர்க் எல்லாமே பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக. ஆமாம், பார்கெயின் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் பிஃபோர் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப ஸ்வீட். நாங்கள் இவ்வளோ ஓகேக்கா எனக்கு இதுக்குள்ளேயே பண்ணிடுங்க அப்படின்லாம் சொன்னவங்க இருக்காங்க. பட் என்னோடதுல நான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்போது ஒரு பிரைடுக்கு பண்ணும்போது ஒரு 3 ஈவெண்ட்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அவங்க பேசின அமௌண்ட்டை விட எனக்கு 1000 rupees எக்ஸ்ட்ராவே போட்டாங்க. நான் கேட்டேன், அது பார்த்து இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் சில பேர் பார்கெயின் பண்ண மாட்டாங்க. சில பேர் கம்மி பண்ணுங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்களோட எஃபெக்ட் இதில் நிறையா இருக்குது இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணல, ரீசனபிள் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம். எங்கள் ஒர்க் பிடிச்சனால தான் நீங்கள் எங்களை தேடி வரீங்க இல்லையா. அதனால் இப்போ மோஸ்ட்டாக எங்களுக்கு ரெகுலராக வர பிரைட்ஸ், இப்போ பிரைட் வந்திருப்பாங்க, உங்களோட சிஸ்டருக்கு இன்னும் 1 year கழிச்சு ஆகும். ஸோ அவங்க சிஸ்டர் இல்லை அந்த மாதிரி வந்து அந்த சர்க்கிளே வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து பெஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ டோட்டலாக 2 ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் க்ரூம் எல்லாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்களே கேட்காம நாங்களே பண்ணி கொடுப்போம். பட் அது இல்லாமல் இனிமேல் கம்மி பண்ணுங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக